ஏன்னா இது 4வது பொதுக்கூட்டமா 2வது பொதுக்கூட்டமா? ரெண்டாவது பொதுக்கூட்டம் போட்டு நாங்க பயப்படுவோமா? என்ன தம்பி நியாயம் இது? ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2வது பொதுக்கூட்டம், ஏற்கனவே ஒரு 2000 பேர் வச்சு போட்டிருக்காங்க, இன்னொரு 2000 பேர் வச்சு பார்த்த உடனே இந்த கட்சி வளர்ந்துட்டு நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் முதலாளி யாரா இருக்கலாம், நீங்க ஒன்னும் தெரிஞ்சுக்கிடுங்க. பத்திரிகை தர்மத்துக்கு இப்படிப்பட்ட கார்பரேட் முதலாளிகள் எல்லாம் வரும்போது ஒரு நிபந்தனை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. நீங்க எந்த காலகட்டத்திலும் பத்திரிகை தர்மத்துக்கு விரோதமா செயல்படாதுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனத்துக்கு அந்த நிபந்தனை கொடுத்திருக்கு. நீங்க கள யதார்த்தத்தை கீழே இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு போறத அப்படியே மடைமாற்றம் பண்ணி அவரு வளருதாரு, இவரு வளருதாரு, பயம் வந்துட்டு, இதெல்லாம் வார்த்தைகளா? இந்த அரசு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கு அதை சொல்லுங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு சாமானிய பெண்களுக்கு, படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும், பஸ்ல கட்டணம் இல்லாம போச்சிருக்கோம். வெளிநாடுகளில் போய் தாழ்த்தப்பட்ட மக்கள் 1760 பேரை முழு செலவையும் கொடுத்து உயர் படிப்பு படிக்க வைக்கும். இதெல்லாம் எதை காட்டுது பாருங்க? வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் இந்தியாவில் தமிழ்நாடு தான் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் இதான் வளர்ச்சி. நீங்க பொருளாதாரத்தில் ஜிடிபியில எத்தனை % வளர்ச்சி? 9.19 வளர்ச்சி. 0ல இருந்ததை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி மத்திய அரசு 8% வளர்ச்சின்னாங்க. IMF என்ன சொல்லிச்சு? இது சி கிரேடு வச்சு என்ன செய்யிருக்கீங்க, இந்த ஆய்வு பண்ணிருக்கீங்க, இது இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு IMF சொல்லியிருக்கு. பாரத பிரதமர் சொன்னதை பாருங்க. ரஷ்யாவிலிருந்து புட்டின் அதிபர் வந்தாங்க. இதுல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க, நீங்க அதை வெளியே சொல்ல மாட்டீங்களே யாரும். 4 கம்பெனி எங்க நம்ம ரஷ்யாவில இருந்து என்ன வாங்குது, கச்சா எண்ணெய் வாங்கி 60% லாபமாக்காங்க. அதுக்கு தானே இது. எந்த ஒரு இந்தியாவில் உள்ள யாருக்காவது விலை குறைச்சு கொடுக்காங்களா? 2014 ஆட்சிக்கு வரும்போது பாரத பிரதமர் என்ன சொன்னாரு? 50 ரூபாய்க்கு மண்ணெண்ண டீசல் கொடுப்பாங்களா, பெட்ரோல்? ஐயா இப்ப வாய்ப்பு இருக்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க யாருக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க? 50 கார்பரேட்டுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. இப்போ டாட்டாவுக்கு 2 நிறுவனம் ஆரம்பிக்க 44,000 கோடி ரூபாய் மானியம் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. 44,000 கோடி ரூபாய் டாட்டாவுக்கு. ஏற்கனவே பிளைட் அவ்வளவு கொடுத்தாச்சு, அதுல இருந்த கடன் அவ்வளவும் கேட்டாச்சு, தொடர் செலவுக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாச்சு. இப்ப 44,000 கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்திருக்கு? எதுக்கு சொல்லுங்க? மானியமா 2 கம்பெனி ஆரம்பிக்க. அது தப்பு இல்ல, வச்சுக்கிடுவோமே. 758 கோடி ரூபாய் பிஜேபிக்கு தேர்தல் நிதி வாங்கியிருக்கு. 758 கோடி ரூபாய். சாமானிய மக்கள் கேட்டுக்கிட்ட வரி யாருக்கு போய் சேர்ந்து பாருங்க, மக்களுக்கே வரலையா? நீங்க எந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க? வேற யாருக்கும் பண்ணாண்டா, இந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுங்களா? இந்து மாணவர்கள் வாங்கிய கல்வி கடனை ரத்து பண்ணுங்களா? இந்து நெசவாளர் வாங்கிய கடனை ரத்து பண்ணுங்களா? இந்து சுய உதவி குழு வாங்கின கடனை ரத்து பண்ணுங்களா? இந்து சிறு குறு தொழில் செய்யறவங்களை ரத்து பண்ணுங்களா? ஏன் நீங்க 16 லட்சம் கோடி ரூபாய் 50 பேருக்கு பண்ணினீங்க? இந்த ஊடகங்கள்லாம் இதை இன்னைக்கு எடுத்து பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பயம் இருக்க, நம்ம அங்கீகாரம் பெறுமோன்னு என்ன பயம் வந்திருக்கு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு பெரிய தர்ம பத்திரிகை, 4வது தூணு ஜனநாயகத்தினுடைய 4வது தூணு. 4வது தூணை தைரியமா நில்லுங்க. மக்களுக்கான தூணு நீங்க தான் தெரிஞ்சுக்கிடுங்க. இது நீங்க திருப்பரங்குன்றத்தில் நீங்க எல்லாரும் சொல்லணும்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட் மக்கள் போராட்டமா சொல்லுங்க, பக்தர்கள் போராட்டமா சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லையங்க. இந்த ஆட்சி 3800 கோயில்ல குடமுழுக்கு பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன அடுத்த மாசம் ராமலிங்கசாமி திருக்கோயில் பணகுடியில 1 கோடி ரூபாய் கொடுத்து அதுக்கும் திருமுழுக்கு நடக்கும். திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் கோயில்ல 1000 கால் மண்டபம் எப்படி சதலம் அடைஞ்சு கிடந்து 10 வருஷமா? இந்த ஆட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லிச்சு, திமுக ஆட்சிக்கு 1000 கால் மண்டபம் சரி செய்யப்படும், 500 கோடி ரூபாயில சரி பண்ணி கும்பாபிஷேகம் நடத்திருக்க. சொல்ல மாட்டேங்கல, இதைத்தானே சொல்லணும்.
நீங்க அது திருப்பரங்குன்றத்தில் ஒரு 50 பேர் அடியாட்கள் வந்து சண்டே உருவாக்கி வந்து அதை காட்டணுமா? அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமா? அதை தூக்கிட்டு அலையணுமா? எனக்கு தம்பி இந்த பாண்டன் எல்லாம் நல்ல மதிப்பு உண்டு. அந்த தம்பி சொல்லதை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சும் மடைமாற்றம் பண்ணக்கூடாது. நாட்டில் அமைதி இருக்கணும். எந்த பக்தர்களையாவது எந்த கோயிலையாவது வழிபடுறதுக்கு இந்த அரசு எதிராக இருக்கா? பாதுகாப்பு எவ்வளவு நன்மை. எல்லா கோயிலும் ஆலயமா இருந்தாலும் சரிதான், இந்து கோயில்களா இருந்தாலும் சரிதான், இல்ல மசூதிகளா இருந்தாலும் சரிதான், அவங்கவுங்க விருப்பப்படி வழிபடுறதுக்கு பாதுகாப்பு. இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சி. எந்த மதத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே அரசு இந்த அரசு. இதுல கலவரத்துக்கு வந்தவங்க போலீஸை எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சாங்க, எவ்வளவு ரத்தம் சொட்ட போலீஸ் அடிச்சா நீங்க ஊடகம் பத்திரிகைகள் பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு இன்னொரு கட்சி நடத்திருந்தா என்ன சொல்லுவீங்க? அநியாயத்தை பாருங்க, போலீஸே எப்படி அடிச்சுட்டாங்க, அநியாயத்தை பாருங்க. சொல்லலையே ஒருத்தரும் நியாயமான சொல்லியா அந்த ரத்தத்தை? போலீஸ்காரங்க ரத்தம் உங்களுக்கு பகலா உழைக்கிறவங்க ரத்தம் அவ்வளவு மலிவா போச்சா தம்பி? எல்லாருக்கும் பேரிகார்டு போட்டிருக்காங்க, இதுக்காக போகிறாங்க, அதை தள்ளிட்டு போறாங்க, போட்டோ எடுக்காங்க. இது எதுக்கு எடுக்காங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய நான் சொல்றேன். அடுத்த கேஜேஎஸ்என்சி வரும்போது நான் பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் கலவரத்துக்கு முதல் ஆளா நான் தான் நின்னேன். இந்த போட்டோவுக்கு கேஸ் ஏஜென்சி வந்துடும், இந்த போட்டோவை காட்டினா பல்க் வந்துடும், இந்த போட்டோவை காட்டினா அரசு மத்திய அரசு வக்கீல் ஆயிடுவாரு, இந்த போட்டோவை காட்டினா என்ன கொடுத்துருவாங்க? ஜட்ஜ் ஆயிடுவாங்க. நீங்க இந்த வழக்கு போட்டாரே யாரு? அவரு ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர், ஸ்டேட் ஒன்றிய மாநில அரசினுடைய வழக்கறிஞர். மத்திய அரசுக்கு எதிராக கேஸ் போட முடியுமா? சொல்லுங்க. ஒன்றிய அரசு வழக்கறிஞர் மாநில அரசுக்கு எதிராக வழக்கு போடலாமா? அதுக்கு தீர்ப்பு கொடுக்கலாமா? இது என்ன நியாயங்க? இது 4 தீர்ப்பு, 14, 17, 21, 23. இந்த 4 தீர்ப்புக்கும் ஒரு முரண்பட்ட தீர்ப்பை கொடுத்து கலவரம் பண்ணதுக்கு எந்த இடத்துக்காக நீதியரசர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்களா? எத்தனை ஏழைப்பாள கடற்கரையிலிருந்து மீன் பிடிக்க போறவன பிடிச்சு வச்சிருக்கு. எந்த நீதியரசர் போய் இது அநியாயம் மத்திய அரசு சொல்லி போச்சிருக்காங்களா? இல்லையே. ஐயப்பன் கோயிலில் போய் 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் போலாம். சுப்ரீம் கோர்ட்டு 5 நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட் நடைமுறைப்படுத்த சொல்லாம நீதிமன்றம் அது எந்த நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றம், ஃபுல் பெஞ்ச் நீதிமன்றம். உள்ள விட முடியல. இதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் அது முடியாதுன்னாங்களே. அப்ப அது என்ன நியாயம்? அதனால நியாயப்படி, சட்டப்படி, தர்மப்படி ஆட்சி நடத்துகின்ற ஒரு ஆட்சிக்கு இப்படிப்பட்ட பூச்சாண்டி எல்லாம் காட்டி எதையும் பண்ணிடலான்னு தமிழ்நாட்டில் நடக்காது. மாண்புமிகு நயினா நாகேந்திரன் அவர்கள், உங்க முகம் ஒரு முகம், அமைதியானவர், நல்லவர், பண்பாளர்னு இருக்கு. இன்னொரு முகத்தை காட்டாதுங்க, அது மக்கள் வெறுப்பாங்க. நன்றி, வணக்கம்.